ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே பொங்கல் எப்படி போச்சு? எனக்கு தெரிஞ்சு பொங்கல் கண்டிப்பாக எல்லாருக்கும் சூப்பரா போயிருக்கும் நம்புறேன். இது பொங்கல் அன்னைக்கு நாங்க போட்ட ஒரு கோலம் இது வாசல்ல. இது இட்ஸ் நாட் ரொம்ப பெரிய கோலம் இல்ல. கொஞ்சம் நல்லா சிம்பிளா பட் ரொம்ப அழகா வந்திருந்தது. அதுலேயும் அந்த தண்ணி வந்து ஒண்ணு தெளிப்பாங்க இல்லையா? ஸோ அது ஆக்சுவலா வெளியில விக்குது. உங்களுக்கு அந்த சாணம் கலந்த மாரி இருக்கும். நல்ல ஒரு க்ரீனிஷான ஒரு பேக்ரவுண்ட் குடுக்கும். அதுக்கு மேல நீங்க எந்த கோலம் போட்டாலும் வேற லெவல்ல இருக்கும். நான் இன்னைக்கு வந்து வீடியோல உங்ககிட்ட வந்து லாஸ்ட் வீடியோ பண்ணும்போது என்கிட்ட கேட்டிருந்தாங்க. கிரே ஹேருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆயில்டு ஹேரில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்லீக்கான ஒரு ஆயில் ஹேர் பிரைட் வந்து பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நல்லா வந்து எண்ணெய் வச்சு நல்லா ஒரு பெரிய ஜடை போட்டு காட்டுங்கன்னு சொல்லிட்டு, நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து வீக்லி ஒன்ஸ் மோஸ்ட்லி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம். இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஹேர் க்ளீனாக இருக்குது அப்படின்னாலும் இது நீங்கள் வந்து பண்ணலாம். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, சூப்பரான ப்ராடக்ட்டுங்க இது. நாட் ஹேபிட்டோடது. சப்போஸ் உங்கள் தலையில் எண்ணெய் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இது எதுக்கு அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு நியூட்ரிஷனல் மாஸ்க்குன்னு சொல்லலாம். இப்போ ஜென்ரலாக வந்து ஹேர் க்ரே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து லாங் டைம் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இதில் 15 ஹெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கெமிக்கல் எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி இந்த கருவேப்பிலை, சிசிஎம், மெலனின் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது வெந்தயம், கருவேப்பிலை, மருதாணி இதெல்லாம் 3 மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பேஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த பவுச்சோட ப்ரைஸ் வந்து ₹148 அந்த மாதிரி. இது நீங்கள் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டியே 2 பீசஸ் அந்த மாதிரி வரும். இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. நாட் ஹேபிட் வந்து நான் நிறையா ஒரு 6 to 8 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ப்ராடக்ட்டில் வரக்கூடிய ஷாம்பூ அண்டு ஹேர் ஆயில்ஸ் எல்லாமே. இந்த நியூட்ரிஷனல் மாஸ்க் வந்து ஒரு 2 டைம்ஸ் நான் ட்ரை பண்ணிவிட்டேன். நான் வந்து 3rd டைம் வாங்கியிருக்கேன். ஸோ மினிமமே உங்களுக்கு 2 பேக்கெட்ஸ் வரும். ஒரு பேக்கெட் வந்து நீங்கள் ஒரு லாங் ஹேராக இருக்குது என்ன மாதிரி அப்படின்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஷார்ட் ஹேர் அப்படின்னா 4 to 5 டைம்ஸ் வந்து அந்த ஒரு பாக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணோன்னா, ஜஸ்ட் அந்த பேஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஸ்கேல்ப்புக்கு மெயினாக வந்து டார்கெட் பண்ணுங்கள். அதை அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியை வந்து கொஞ்சமாக எடுத்து தளிக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நுரை வந்துட்டு இன்னும் நல்லா வந்து ஹேரில் ஃபுல்லாக அழகாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு 30 மினிட்ஸ் ஹேரில் வந்து அப்சர்வ் பண்ணால் போதும். மோஸ்ட்லி க்ரே ஹேர் ஃபார்ம் ஆகக்கூடாது. 30+ அப்படின்னா கண்டிப்பாக இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து க்ரே ஹேரை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ ரொம்ப சிவியராக போயிட்டுருக்கிறதே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஹேர் ஃபால், க்ரே ஹேர் இதெல்லாம் தான். ஸோ இது ஓரளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணி நேச்சுரலாக கொண்டு போகணும் அப்படின்னா 30+நாலே கண்டிப்பாக நீங்கள் இது ஃபாலோ பண்ணலாம். ஈவன் 20+ கூட ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இதில் எது பெருசாக கெமிக்கல் எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்கேல்ப்பில் எந்த அளவுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஹேர் எண்டு வரைக்குமே கூட நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வீட்லேயும் ரெடி பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா இந்த பேக்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து கம்ப்ளீட் ஃப்ரெஷ் ஆயுர்வேதா ப்ராடக்ட் தான் இது. நான் வந்து ஒரு பவுச் கம்ப்ளீட்டாகவே யூஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் என்னோடய ஹேருக்கு வந்து ஒரு பவுச் எடுக்குது கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. மந்த்லி 2 டைம்ஸ் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் மந்த்லி மினிமம் 1 டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஹேர் வந்து நல்லா வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் ஹேர் ஃபால். அதே நேரத்தில் வந்து க்ரேயிங் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து நெக்ஸ்ட் டே நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக ஹேர் வாஷ் 30 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நான் இந்த ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால தான் அந்த ஹேர் அப்படி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா ஆயில் பிரைட் ஒன்று போட சொல்லி. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ஹேர் ஆயில். இதோட ஸ்மெல் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது வந்து பர்டிகுலர்லி வின்டர் சீசன் நான் இது வாங்குவேன். இது வந்து தாஷ் புட்டி ஹேர் ஆயில். நாட் ஹேபிட்லேயே உங்களுக்கு அந்த நீம், பிரிங்கராஜ் எல்லாமே இருக்கும். ஆன்டி டேண்ட்ரஃப் ஸ்பெஷலி வந்து உங்களுக்கு 100% இது கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில். இதுவுமே உங்களுக்கு எதுவுமே கிடையாது, லைக் ப்ரொமோஷன் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு லைக் ஒரு 100 ml அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 100 or 200 ml இருக்கும்னு நினைக்கிறேன் இது. இந்த குட்டி பாட்டில் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இதில் நீங்கள் கேட்ட அந்த ஆயில் பிரைட் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் கீழே பேண்ட் போடாமல் எண்டு வரைக்குமே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பிகாஸ் ஐ எம் ரீசென்ட்லி ஃபேஸிங் ஹெவி ஹேர் ஃபால். ஏன்னா லாங்காக வளர ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும் போக போக. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஜடை வந்து போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக மந்த்லி வந்து ஒன்ஸ் ஆர் 2 டைம்ஸ் வந்து நல்லா எண்ணெய் வச்சு தலை வாரணும். டைம் இருக்கும்போதே. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஆயில் வைக்கிறதே நம்ம மறந்துட்டோம் ரீசன்ட் டேஸில். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து எண்ணெய் வச்சு நல்லா தலை வாரணும் அப்படின்னா
நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலும் ஓகே. பட் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு நாள் கம்ப்ளீட்டாகவே வந்து வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் வச்சு தலை வாருறது ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். நம்மளுக்கு வந்து அந்த க்ரே ஹேருமே வராமல் இருக்கும். ஸோ நான் கம்ப்ளீட்டாகவே எண்டு வரைக்குமே ஜடை போட்டாச்சு. ஸோ நல்லாயிருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஸ்மெல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷல் விஷயமே. இந்த ஹேர் ஆயிலும் ஸ்பெஷலி ஃபார் ஆன்டி டாண்ட்ரஃப். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து ஹேர் ஆயிலும் வச்சுருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு ஜிமிக்கி ஒன்று காட்டுறேன். இது வந்து நான் ஒரு 5 டைம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. இது வந்து இந்த கோல்டு ஃபினிஷில் இருக்கிற சில்வர் ஜிமிக்கி ஃப்ரம் பாலாஜி பேர்ல்ஸ். நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணது தான். வேறு லெவலில் இருக்குது அந்த ஜிமிக்கி. சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் கூட கலர் ஃபேட் ஆகும்னு நினச்சேன். பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அக்கேஷனலாக யூஸ் பண்ணால் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் வந்து வேறு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஐஷேடோ ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. இது வந்து ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. இதில் 4 ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மேட்டி அண்ட் 2 கிளாஸினஸில். நான் வந்து ப்ரஷ்லாம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே கையிலே அப்ளை பண்ணியிருக்கேன். 2 விதமாக நம்ம அப்ளை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. என்னோடய ஃபேஸில் வந்து மாய்ஸ்சர் மட்டும்தான் இருக்குது மைல்டாக. வேறு எதுவுமே நான் பண்ணல. ஜஸ்ட் நான் சும்மா அப்ளை பண்ணி காட்டலாம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் சிம்பிளாக சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் கூட வந்து கம்மி தான். நல்லாயிருக்கும். லைக் 229 அந்த மாதிரி வரும் இதோட ப்ரைஸு. இது மோஸ்ட்லி அந்த பிங்க் ஷேடில், மாஃப் பிங்க்கில், லைட்ரு ஷேட் ஆஃப் பிங்க்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் ஐ ஷேடோ வந்து வைக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பேலட்டுமே ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்ரு ஷேடில் ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்ணுக்கு தான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் இந்த மஸ்காரா சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கு. ஃப்ரம் மார்ஸ். இது வந்து டபுள் ட்ரபிள் மஸ்காரா. லென்த் அண்ட் வால்யூம் வேறு லெவலில் இருக்கும். நான் இதையுமே ஒரு கண்ணில் ஜஸ்ட் போட்டு காட்டுறேன். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்ட்ரோக்ஸ்லேயே அவ்வளோ நல்லா இருக்குது. அவ்வளோ வால்யூமைசிங்காக இருக்குது. இதோட ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிள் தான். ஐ திங்க் அரௌண்ட் 200 or 250 சம்திங். பட் செம்ம சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை. மஸ்காரா அப்படின்னாலும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து நான் மெப்ளைனுக்கு அப்புறம் வேறு எந்த பிராண்டுமே பெருசாக ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு மெப்ளைன் ரொம்ப பிடிக்கும், மெப்ளைன் அண்ட் லாக்மி. பட் இது வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ஐஷேடோ கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நல்லா நீட்டாக ஒரு ஃபஸ்ட்டு லுக் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பேலட் கூட நீங்கள் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வந்து ஹேர் மட்டும் இல்லை, நம்மளுமே டயர்ட் ஆகிடுவோம் மோஸ்ட்லி. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப பேனிக் ஆகாமல் இந்த மாதிரி ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஸ்லீக் பிரைட் போட்டுட்டிங்க அப்படின்னாலே வந்து இது ஒரு வீக்லி ரொட்டீனாக, ஒரு ஸ்மால் ரொட்டீனாக வீக்லி எவ்ரி வீக்குமே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்புமே நல்லா ப்ரீத் எடுக்கும், மைண்டும் ரிலாக்ஸ் ஆகிடும், நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்டார்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டேலேருந்து. அண்ட் நோ டைட் ஸ்டைல்ஸ், நோ ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ், ஜஸ்ட் கிவிங் மை ஹேர் த டைம் இட்ஸ் டிசர்வ் டு ரெக்கவர். ஸோ இது வந்து என்னோட வீக்லி ஹேபிட். உங்களோட ஹேபிட் என்னன்னு சொல்லுங்கள்.